ஹலோ, குட் ஈவினிங் வியூவர்ஸ் எவ்ரிவன். ஓகே, இன்றைக்கி நான் என்ன செய்யலான்னு இருக்கேன்னா, ஒரு கேக்னா அதாவது நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு பட்டர் இல்லை மஜரின் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இன்றைக்கி ஆயிலே நான் ஒரு கேக்கு செய்ய முடியும் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருளை முதல்ல பார்ப்போம். ஓகே பாருங்க, தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் தான். அது ஒரு டேஸ்ட்டுக்கு தான். அடுத்தது பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன். அடுத்தது கண்டென்ஸ் மில்க். அந்த இனிப்பை நான் சுகரை குறைச்சிட்டேன், கண்டென்ஸ் மில்க் போடுறேன். கொஞ்சம் க்ரீமியாக ஹெவியாக நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, இது 1/4 கப். இது 1/2 கப் சுகர். 1/2 கப்பு கொஞ்சம் குறைச்சிருக்கேன் நான் பாருங்கள், ஃபுல்லாக நான் எடுக்கலை. என்னது ஸ்வீட்டு குறவாக இருக்கணும்னு. உங்களுக்கு ஸ்வீட்டு கூடமாக வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இது 1 கப் ஆயில். 1 கப், அதாவது நீங்கள் கார்ன் ஆயில் பாய்க்கலாம், மசாலா கார்ன் ஆயில் பாய்க்கலாம், இல்லைன்னா கொனாலா ஆயில் பாய்க்கலாம், வெஜிடபிள் ஆயில் பாய்க்கலாம். நீங்கள் நல்ல ஒரு ஆயிலாக இருக்கட்டும். ஓகே, அடுத்தது எக் ஒரு 5 எக். தரமான எக் அது ஒரு 5 எக் நீங்கள் எடுத்துக்கோங்க, 5 முட்டை. ஓகே, மாவு 2 கப் மாவு. நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா சளிச்சுக்குங்க, 2-3 வாட்டி நல்லா சளிச்சு வச்சு எடுத்துக்கோங்க. இது ஆல் பர்பஸ் ஃப்ளார். அதாவது இந்த ஆயில் நான் எந்த கப்பில் அளவு எடுத்தனோ அதே கப்பில் தான் ஃப்ளாவும் எடுத்திருக்கேன். இந்த மாவும் அதே அளவு தான். மாவு 2 கப்பு, ஆயில் 1 கப்பு. அடுத்ததெல்லாம் மெஷர்மெண்ட் நீங்கள் பார்த்துங்க, கூட நீங்கள் போட்டுக்கலாம் கணக்காக. இது நான் ஏற்கனவே மார்னிங்கே பீ பட்டர்ஃப்ளை சங்குப்பூ ஊற வச்சுட்டேன், சுடுதண்ணியில் ஊற வச்சு நான் அது வடிகட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கலருக்காண்டி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்த பொருளை பார்ப்போம். இது எஸ்என் வெண்ணிலா இருக்குது. அந்த கலருக்காண்டி கொஞ்சம் எல்லோ குக்கிங்கோட கலர் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது ஓவலெட் நீங்கள் கேக் ஸ்டெபிளாக இருக்கிறதுக்காண்டி இந்த ஓவலெட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது 1 டீஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, செய்யும் முறையை பார்ப்போம் வாங்க. முதல்ல நம்ம பீட் பண்ணிக்குவோம். ஒரு பவுலில் நீங்கள் முதல்ல ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில், அடுத்தது சுகர், 2 நல்லா பீட் பண்ணிக்குவோம். இந்த இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் என்ன செய்யுங்க, அவனை ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. 150 வச்சு ஒரு 10-15 மினிட் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. அப்புறம் கேக் வைக்க வசதியாக இருக்கும், நல்லா கரெக்டாக வரும் அந்த கேக்கு. இதை நல்லா நம்ம முதல்ல அடிச்சுக்குவோம். சுகரும் ஆயிலும் நல்லா அடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம ஏக் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம அடிப்போம். அடுத்தது நம்ம கண்டென்ஸ் மில்கை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிடுவோம். அடுத்தது வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிடுவோம். ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க வெனிலா எசன்ஸ். நம்ம ஆயிலும் சுகரும் ஒரு 2 மினிட், எக் போட்டு ஒரு 2 மினிட், அப்படியே எல்லாமே 2 மினிட்ஸாக நம்ம பீட் பண்ணிட்டு வருவோம். ஓகே, ஓவலெட் ஒரு டீஸ்பூன், ஃபுல்லாக ஒரு டீஸ்பூன் போட்டுருங்க.
அடுத்து நம்ம வந்து மாவு வந்து 2 ஸ்பூனாக போட்டு சேர்ப்போம். அதை எடுத்து வச்ச பேக்கிங் பவுடரும் சேர்த்துருவோம். கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து இது 2 கரண்டியாக போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். நல்லா பீட் பண்ணியாச்சு பாருங்கள். நல்லா பீட் பண்ணிச்சு. நான் வந்து அந்த கொஞ்சம் கலர் சேர்க்கறதுக்காண்டி ஸோ அடுத்த பவுலில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன். நான் இதில் வந்து கொஞ்சம் வந்து எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். ஓகே, நான் ஏற்கனவே இந்த சங்கு பூ கலரு பட்டர்ஃப்ளை கலர் எடுத்து அதில் ஊற்றுறேன் நான். ஸோ இது வந்து நான் இதில் வந்து ஒரு 8 கரண்டி தனியாக எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணும் நீங்கள் அவ்வளோக்கி ஊற்றிக்கலாம். மாவு வந்து ஒரு 8 ஸ்பூன் எடுத்துட்டேன். ஸோ இது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரல் கலர் இது. ஓகே, இந்த மாதிரி ஒரு ட்ரே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து கீழே வந்து ஒரு பேப்பர் போட்டு அதாவது இது வந்து ஆயில் பேப்பர் அது போட்டு வச்சுட்டேன் நான். ஸோ நம்ம அடித்த பீட் பண்ண கேக் மாவுலாம் அதில் ஊற்றிடுவோம். அடுத்தது நம்ம அந்த கலர் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அதாவது பட்டர்ஃப்ளை போட்டு நான் வந்து அந்த கலர் நான் வடிகட்டி எடுத்து வச்சதில் வந்து உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் கலந்தேன். லெமன் கலந்தோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இந்த மாதிரி கலர் கிடைக்கிது, ஒயிட் கலர் கிடைக்கிது. ஸோ இது வந்து நான் அப்படியே அங்கங்கே ஊற்ற போகிறேன். டூத்பிக் எடுத்துட்டு ஜஸ்ட் அந்த மாதிரி அப்படியே ஒரு ஓகே, அவனு வந்து ஹாட்டாக இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் 150 வச்சு நான் ஹாட் ஆக்கிட்டேன். ஸோ இது வந்து நீங்கள் அப்பப்போ பார்த்துங்க. என்னோடய செட் வந்து 35 மினிட் நான் செட் பண்ணுறேன் 180 வச்சு. கேக் ரெடி ஆச்சான்னு பார்ப்போம். குத்தி பார்த்துருவோம் ஒட்டுதா இல்லையான்னு. ஸோ ஒட்டில் பாருங்கள். ஸோ கேக் வந்துருச்சு. நான் கரெக்டாக செட் பண்ண டைம் கரெக்டாக வந்துருச்சு எனக்கு. அப்புறம் ஆறினோன்னே நம்ம வெட்டி பார்த்தா அழகாக வந்துருக்கு. அப்புறம் நம்ம கட் பண்ணி ஆறட்டும். அப்புறம் கட் பண்ணி நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. டீ டைமுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. அருமையாக இருக்குது.
ஸோ தீபாவளி நெருங்குது. ஸோ வீட்டில் என்ன இருக்குதோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். மஜ்ரீனு பட்டர் இல்லாமல் நான் இந்த கேக்கு செஞ்சுருக்கேன். அருமையாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா அருமையாக இருந்துருக்கு, சாஃப்டாக இருக்குது கேக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. டீயோட கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. ரசித்து சாப்பிடுங்க. என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். ஏற்கனவே உங்களுக்கு வந்து கேக்கோட வீடியோ போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி போட்டிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.